ஹலோ மக்களே, யாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு சுதாகர் நாகராஜன். அதாவது என்னென்னா, ஒருத்தனை மட்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அவருக்கு எதிராக அவர் திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி கையில் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யாருக்கும் தெரியாது? நீங்கள் சொல்லி தான் தெரியுமா விஜய் அவர்கள் நடிகர் அப்படின்னு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வெறும் சினிமா மோகம் மட்டும்தான் ஒருத்தனை கவரும், சினிமா பேக்ரவுண்டு மட்டும்தான் கவருது ஒரு நடிகன், அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் அவருடைய அரசியல் முன்னெடுப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மட்டம் தட்டி என்ன பண்ணுறீங்க, டவுன் கிரேட் பண்ணுறீங்க. இருக்கிறனால நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும், அதுதான் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நான் என் பார்வையிலிருந்து நான் விஜயை ஏன் தலைவனாக இருக்கணும், நான் ஏன் விஜய்க்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும், ஒரு சினிமா ஃபேனாவா இல்லை ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஆளாவா அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு அரசியல் புரிதல் உள்ள ஆளாக நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, ஸோ இதுக்கெல்லாம் ஏன் இது காங்கிரஸ், இதையும் வச்சுக்கணும். இது எல்லாம் கட்சியாக பொலிட்டிக்கலில் வரும்போது கட்சியாக இருந்துச்சுன்னா கட்சியாக வரலை. இதெல்லாம் அரசியல் முன்னெடுப்புகள் எப்படி செய்யுது அப்படின்னா, இயக்கங்களாக செயல்பட்டு மக்கள் பணியாற்றி அதுக்கப்புறம் தான் கட்சியாக மாறுது. ஸோ அதனால தான் நீங்கள் அதை கட்சியாக ஏற்றுக்கிறேன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறீங்க. ஸோ அதை வழிநடத்தல தலைவர்கள் சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் பின்பற்றினாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இப்போ அவங்கள அதை கட்சியாகவும் ஏற்றுக்கிட்டு அதில் இருக்கிறவர்களை தொண்டர்களாகவும் அதை வழிநடத்துகிற தலைவராகவும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வைக்கிறீங்க. ஓகே, அக்செப்ட், சூப்பர். அதுதான் பொலிட்டிக்ஸ், அதுதான் அரசியல், அதுதான் அரசியலுக்கான முன்னெடுப்பு. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி அது நாம் தமிழர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி அது பெரியார் திராவிட கழகம், அதற்கு முன்னாடி திராவிட இயக்கம். ஓகேவா? அது ஒரு இயக்கமாக தான் ஃபஸ்ட்டு செயல்பட்டது. அதேமாதிரி பாரதிய ஜனதா அதற்கு முன்னாடி ஒரு இந்துத்துவ அடிப்படையில் செயல்பட்ட ஒரு ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் அப்படின்ற ஒரு இயக்கமாக செயல்பட்டு அதிலிருந்து அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வந்தது தான் பாஜக. அதிமுக அப்படிங்கிறது சேம் ஹிஸ்ட்ரி தான். திமுகவிலேருந்து பிரிஞ்சது தானே. அப்போது திமுகவுக்கு ரெண்டுக்கும் பேக் ஸ்டோரி ஒன்று தான். அப்போது எல்லாமே இயக்கங்களாக செயல்பட்டு அரசியல் கட்சியாக மாறி இருக்குது. அதனால் நீங்கள் அதை வழிநடத்துகிற தலைவராகவும் அந்த கட்சியில் இருக்கவங்கள தொண்டராகவும் ஏற்றுக்கிறீங்க. சூப்பர். தமிழக வெற்றி கழகம் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேக் ஸ்டோரி இல்லையா, அதுக்கு முன்னாடி இயக்கமாக இல்லையா அப்படின்னா, அது உங்களுக்கு ஒன்று தெரியாமல் நீங்கள் அப்படி இருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் அரசியல் முன்னெடுப்புகளுக்காக நீங்கள் அதை மறைச்சிட்டு நீங்கள் சும்மா வெறும் நடிகன் சொல்லிவிட்டு எங்களை அணில் குஞ்சுகளாகிட்டு நீங்கள் சுகம் காணலாமுடைய உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. ஏன்னா 2009 தளபதி மக்கள் இயக்கம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? 2009 தளபதி மக்கள் இயக்கம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் செயல்பட்டுட்டு வருது. மக்கள் பணியாற்றிட்டு வராங்க. மக்களுக்கான தேவைகள் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாணவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நிவாரணங்கள் வழங்கிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் அப்போது நீங்கள் கட்சியாக இருந்ததுனால உங்களுக்கு இந்த இயக்கங்கள் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது நாம் தமிழர் ஒரு இயக்கமாக செயல்பட்டு போது அதோட செயல்பாடுகள் யார் வெளியில் தெரிஞ்சிச்சா? பெருசாக வெளியில் யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஆனால் அவங்க அந்த இயக்கமாக இருக்கும்போது செயல்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த இயக்கமாக இருக்கும்போது செயல்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி 2009 தளபதி மக்கள் இயக்கமாக செயல்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தான் 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியாக மாறுகிறது. அதனால தான் இவ்வளவு தொண்டர்கள், இவ்வளவு கூட்டம் கூடுகிறது. எடுத்த உடனே சும்மா ஒரு சினிமா மோகம் நீங்கள் சொல்கிற கணக்கை வச்சாலும் சினிமா மோகங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தாங்க. இப்போ நானே இருக்கேன்னா நானாக ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குற கேஸ்லாம் கிடையாது. நான் என்னுடைய கம்ஃபர்ட் என்னவோ அப்போ போய் பார்க்குற ஆள் தானே. அதனால் சினிமா முகம்லாம் சும்மா நீங்கள் வேணால் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக எங்களை நீங்கள் இழிவுபடுத்தி வேணால் நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருந்துங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த இதர கட்சிகள் மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா அப்படின்னா இருக்குது. தளபதி இயக்கம் செய்த மக்கள் பணியின் காரணமாக தான் நிறையா தொண்டர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஃபேன்ஸுங்கிறது ஒரு கட்டத்தில் சேச்சுரேஷன் ஆகிரும். இப்போது ஒரு நடிகனுக்கு ஒரு ஃபேன்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் சேச்சுரேஷன் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறது? சேச்சுரேஷன்னா இப்போ ஒரு 10 விஜய் படத்தை நான் பார்த்தேன்னா அதுக்கு மேலே சலிச்சு போயிடும்.
ஆமாம் என்ன இது பார்த்து பண்ணதே பண்ணிகிட்ருக்காப்புல, ஆடின டாஸை ஆடிட்டுருக்காப்புல, பாடினதே பாடிட்டுருக்காப்புல. இது தளபதிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உட்காந்து கண்டினியூஸாக பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு சலிப்பு தட்டிடும். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் இருக்க தான் செய்யும். அப்போது அவருக்கு பின்னாடி போகிறது வந்து வெறும் விஜயை பார்ப்பதற்கோ இல்லை விஜய் சும்மா எங்கேயோ நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவோ போகிற கூட்டம் கிடையாது. சரியா? நீங்கள் அவங்கள வெறுப்பேற்றி அப்படியாடா நம்ம இதாடா இப்போ இவ்வளோ கூட்டம் கூடுதா, நான் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனா போய் சேர்றேன்டா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் தான். இப்போ இந்த மாதிரி வீடியோவை பேசுகிறப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லலாம் முடியாது. நிறையா நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இல்லாமல் ஹேட்ரேட் தாங்க, நிறையா ஹேட்ரேட். அந்த ஹேட்ரேடெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து தானாக விஜய் சைடு தான் போவாங்க. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்க, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த போஸ்ட்டே போடுறேன் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்பீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்து தான் என்னுடைய மனநலம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து எடுத்தோன்னே நான் ஒரு நடிகன், இவன் அவனுக்கு ஒத்து ஊதுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வச்சிங்கன்னா, ஆமாடா ஊதுவண்டா, என்னடா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, உன் அமௌண்ட்டு காசாடா, நான் ஊதுவண்டா அப்படின்ட்டு அந்த ஆப்போசிட்டாக எனக்கு எடுக்க தான் முடியும். ஒரு புரிதலை உருவாக்க, புரியுதா இல்லையா? அப்போ புரிதலை உருவாக்கணும்னா நீ எடுத்துருக்கிற நிலைப்பாடு சரி அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், வேறு யார் இருக்கா? இவங்களாம் யாரும் படத்தில் நடிக்கலையா? நடிக்கலன்னு நீங்கள் சொல்லுங்கள். இவங்க எல்லாருமே படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போது அவங்களும் அதை ஒரு டூலாக கையில் எடுத்துருக்காங்களா இல்லையா? இதே திருமாவளவனும் டூலாக மூவியில் நடிக்கிறது ஒரு டூலாக எடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா இட்ஸ் அ மூவி, இட்ஸ் அ ஆர்ட். அதை நீங்கள் வந்து ஒரு கருவியாக உங்கள் கையில் எடுத்து உங்கள் கருத்துக்களை அந்த கருவியின் மூலம் மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் செலுத்துவதில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி செலுத்தி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலே நடந்திருக்கு. ஓகேவா? அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இதெல்லாம் யார்? இல்லை சீமாவிலேருந்து வந்தவங்க தானே. ஓகேவா? அப்போது கதை வசனம் எழுதுவர், திரைக்கதை வசனம் எழுதுனவர் தானே அண்ணா, டயலாக் வசனம் எழுதுனவர் தானே கருணாநிதி அவர்கள். ஏன் இதே மு.க. ஸ்டாலின் நடிச்சிருக்காரு தானே, உதயநிதி நடிச்சிருக்காரு தானே, திருமாவளவன் நடிச்சிருக்காரு தானே, சீமான் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு எத்தனை படத்தில். அப்போது உங்களுக்கு 1984 ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து 2000 காலகட்டத்தில் ஒரு நல்ல பெரிய நாயகனான விஜய் அவர்கள் உங்களுக்கு வந்து நடிகன். 2008 ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆகி 2012 நடிகரான உதயநிதி உங்களுக்கு தலைவர், உங்களுக்கு துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், வருங்கால தலைவர் அப்படின்னு உங்களால் ஏற்றுக்க முடியும். அப்படின்னா நாங்கள் தளபதி ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? வந்து இப்போ ரசிகா கூட்டம்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா அன்பில் பொய்யாமலேயே வந்து உதயநிதி அவர்களுக்கு நடிகராகும்போது உதயநிதிக்கு முதல் ரசிகர் மட்டும் வச்சது அன்பில் பொய்யாமலி தானே. இப்போ அவர் இதே உதயநிதியாக யார் ரசிகர்? இதே உதயநிதி 5 தடவை நான் தேட்டரில் போய் கண்டினியூஸாக பார்த்தேன் கில்லி படத்தை. நான் விஜய் ஃபேனு. நானே கில்லி படத்தை இது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்ததில்லை, நான் டிவியில் பார்த்தது தான் உண்டு. சரியா? நான் டைகார்டு விஜய் ஃபேன். நானே விஜய் ஃபேனில் இருந்துக்கிட்டு நான் போய் கில்லி படத்தில் நான் தேட்டரில் பார்த்தேன். அப்போது அவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. 5 தடவை பார்த்தேன், அவரே சொல்கிறாப்புல தேட்டரில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ ஒரு ரசிகனாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு துணை முதலமைச்சராக வந்தால் நீங்கள் அதை வந்து அரசியல் தலைவராக அவரை நீங்கள் எடுத்துப்பீங்க, அதை ஏற்றுப்பீங்க. அவர் யாரை ரசித்தாரோ அவரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு வந்து நாங்கள் அணில் குஞ்சுகளாக தோணுது அப்படின்னா அது உங்கள் பார்வையின் குற்றம். அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. சரியா? உங்கள் பார்வை தப்பு. அதே மாதிரி நடிகன், ஒரு சலவை தொழிலாளி, ஒரு விவசாயம் பண்ணுறவன், ஒரு கூலி வேலை பார்க்குறவன், இவன்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எந்த சட்ட இதுலேயும் கிடையாது. அவன் ஒரு வேளை அப்படியே இதை என்ன சொல்கிறது, அரசியலுக்கு வந்து அவனை தலைவனாக ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு எவனும் சொல்லவும் கிடையாது, எழுதவும் கிடையாது. அவருக்கு உரிமை இருக்குது, அவர் வராரு. எனக்கு உரிமை இருக்குது, நான் அவரை ஆதரிக்கலாம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எங்களை வந்து அணில் குஞ்சு நடிகனுக்கு முன்னாடி போகிறவன் என்ன நீங்கள் சம்பாதிச்சு காசு தரீங்களா எங்களுக்கு? டிக்கெட் வாங்குறதுக்கு, மற்ற பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றதுல காசு எது போட்டு விட்றீங்களா நான் பேடிஎம் ஜிபேயில்? இல்லைல்ல. அப்புறம் என்ன நீங்கள் யார் பேசுறது? ஒரு வேளை சரிப்பா அப்படியும் இல்லை, ஒரு சமூக அக்கறையில் தான் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யாரை தலைவனாக தூக்கி பிடிக்கிறீங்க? நீங்கள் தூக்கி பிடிக்கிற தலைவனும் நடித்தவங்க தானே. நீங்கள் தூக்கி பிடிக்கிற தலைவர்களும் நடித்தவங்க தானே. நீங்கள் தூக்கி பிடிக்கிற தலைவர்களும் அதே சினிமா பின்புலம் உள்ளவங்க தானே. அண்ணாலேருந்து எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே அப்படி தானே. இன்றைக்கி நீங்கள் பெரியார் கருத்தை நீங்கள் போய் சேர்க்கணும் அப்படின்னா பெரியார்னு ஒரு படம் எடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. அண்ணாவை பற்றி ஒரு கருத்து வேணும், அண்ணான்னு ஒரு படம் எடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. காமராஜரை பற்றி ஒரு கருத்தை சேர்க்கணும்னா காமராஜர்னு ஒரு படம் எடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. ஏன் நீங்கள் மேடைக்கு மேலே பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு படம் எடுக்கிறீங்க? அப்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் எங்களை கேவலப்படுத்துறதுக்காகவும், எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவும், எங்களை மட்டம் தட்டுறதுக்காகவும், நீங்கள் அறிவுஜீவிகளாக காட்டிக்கிறதுக்காகவும், எங்களை முட்டாளாக காட்டிக்கிறதுக்காகவும் நீங்கள் முன்னெடுக்கிற ஒரு கொச்சையான
அரசியல் இதுதான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரியா? சும்மா ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்புக்கில் போய் போட்டோம்னா அனில் போட்டோம், இவங்களாம் என்ன தெரியும், இவங்களாம் திருந்த மாட்டாங்க. என்னடா பேசுகிறீங்க? கான்ஸ்டியூஷன் சொல்லுதாடா? கான்ஸ்டியூஷன் சொல்லுதானே இது வந்து விஜய் பண்ணது தப்பு, இது இப்படி தான், இவர் தான் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கணும் சொல்லிச்சா? சொல்லிச்சுன்னு சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ரூவ் பண்ணு. எப்போ கான்ஸ்டியூஷன் இதுதான் சொல்லுது, இதன் அடிப்படையில் இவர் தான் செய்தது தான் தவறு அப்படின்னு ப்ரூவ் பண்ணு. நான் அடுத்த நாள் உங்கள் கட்சியில் வந்து சேர்றேன். ப்ரூவ் பண்ணு. சும்மா வாயில் வந்தது பேசக்கூடாது. ப்ரூவ் பண்ணு, சட்ட ரீதியாக ப்ரூவ் பண்ணு. என்ன உன்ட்ட எவிடன்ஸ் இருக்குது? ஸோ சும்மா வாயில் வந்ததுக்கெலாம் அடிச்சிட்டு இருக்காது. அதாவது இந்த நிகழ்வுக்கே வந்து அது இயற்கையாக நடந்துச்சா செயற்கையாக நடந்துச்சா அப்படிங்கிறத தூக்கி தூரம் வச்சுட்டு நடந்துருச்சு. ஓகேவா? அப்போது ஆளும் அரசாங்கம் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எப்படி எடுத்துகிட்டு போனோம்னா, அரசியல் அந்த பார்வையை தவிர்த்துட்டு என் மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போயிருக்கணும். அப்படியா கொண்டு போனாங்க? வந்து அங்கே வந்து உக்காந்தோடனே அஜெண்டா செட் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா? மொதல் அஜெண்டாவே என்ன ரிப்பீட்டேஷனாக போட்டுட்ருக்கான். அவர் அன்பில் பொய்யாமொழி பேசுகிறத, அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பேசுகிறத வந்து ரிப்பீட்டேஷனாக போட்டுட்ருக்கான். ஒரு குழந்தை போய் வீட்டில் வச்சுருக்காங்க, ஃபெனரல் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சன் டிவியில் தான் இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அப்படியே போகிறான் ஸ்லோவாக போய் அப்படியே அந்த முகத்தை அப்படியே ஃபுல்லாக போய் அப்படியே அந்த முகம். ஏன்? எதுக்கு? நான் கள்ளக்குறிச்சி மேட்டர் இதில் இழுக்கல, அது தூர வச்சுருங்க. அது வந்து அவங்க சுயமாக தப்பு பண்ணாங்க. இதுவும் அதே மாதிரி தான் வரும், அவங்க மக்களோட தப்பில் தான் வரும். பட் ஓகே, அதை கூட நம்ம எடுத்து வைக்க வேணாம். அது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு போகிறேன். அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு குழந்தை இருக்குது, அதை நீங்கள் அப்படியே ஸ்லோவாக போய் எவ்வளோ க்ளோஸ் அப் காட்டுறீங்க. க்ளோஸ் அப் காட்டிட்டு அப்படியே எடுத்து விஜயின் அந்த பிரச்சாரத்தில் பலி அப்படின்னு போட்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? நீங்கள் பண்ணுறது ஒரு எச்ச அரசியல்னு மக்களுக்கு தெரியுது, எங்களுக்கு புரியுது. நாங்கள் பைத்தியக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது. சரியா? நாங்கள் ஒன்றும் வெறுமனே இப்போ இத்தனை லட்சம் பேர் காசு கொடுத்தா தான் கூட்டம் கூடுங்கிற அறிவு இருக்கிற உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் எப்படா கூட்ட முடியுது, இவனுக்கு எப்படா வருது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு அறிவு இல்லையா? அப்போ சும்மா வந்துடும் அவ்வளோ கூட்டம். சும்மா இருக்கும். நானே இப்போ இந்த ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு 10 வியூ 100 வியூ போய் சேரதே பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், அவங்க லைக் பண்ணணும், அவங்க கருத்து தெரிவிக்கணும், அதுவே பெரிய விஷயம் இல்லையா? அப்போது ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு, ஒரு மனுஷன் இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வெறும் நீங்கள் சப்பை கட்டுறது என்ன? இவன் வந்து சினிமா ஆகுது. அப்போது 2009 இருந்து 2003 2023 24 வரைக்கும் மக்கள் இயக்கம் என்ன பண்ணியாட்டிட்டு இருந்துச்சு? அதெல்லாம் என்ன? அது எத்தனை பேரை படிக்க வச்சுருக்கோம், எத்தனை பேர் ஆளாக்கியிருக்கோம், எத்தனை பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கோம், எத்தனை பேருக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கோம். இன்றைக்கி 41 பேர் இருக்காங்க. 41 பேரில் யாராச்சும் வந்து சொல்கிறாங்களா இதுக்கு காரணம் இவர் தான் வர சொன்னார், அதனால தான் நான் வந்தேன், அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா யாரும்? இல்லையே. தமிழக அரசு என்ன வலியுறுத்துதோ அதை தானே தாவேக்காவும் வலியுறுத்துது. குழந்தைங்க, பெரியவங்க யாருமே வராதிங்க, உடம்பு சரியில்லாதவங்க வராதிங்க, எல்லாருமே வீட்டில் இருங்க. அதே மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த ஏரியாவில் இருங்க. மதுரையில் இருக்கிறவனையும், திருநெல்வேலியில் இருக்கிறவனையும், இங்கே இருக்கிறவனையும் கூப்பிட்டாங்களா? வாங்க எல்லோரும் கூட்டத்துக்கு கூப்பிடணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க? இல்லையே. அவங்க மக்கள் அவங்களாம் வராங்க. அடுத்தது நான் தாவேக்கா தம்பிகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தம்பிகளா, தயவு செஞ்சு ப்ளீஸ் இனிமேலாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்க பழகுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்களால் நாளைக்கு நாம் போய் ஒரு பொது தளத்தில் போய் ஒரு கருத்தை வைக்கிறோம் அப்படின்னா எல்லா பையனும் எங்களை செருப்பால் அடிக்கிறாங்க. மீன்ஸ் உங்களோட ஒரு வீடியோ போட்டுருவான், ஒரு ஃபோட்டோ போட்டுருவான், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருவான், முடிச்சு போச்சு. நம்ம வைக்கிற எந்த ஒரு வலிமையான கருத்தும் சும்மா சைலண்ட்டு போகுது, அசால்ட்டாக போயிடுது. ஓகேவா? அதை டிசால்வ் பண்ணாதீங்க. இதனால் இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனைனா வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த கட்சிக்காக உழைக்கிற அமைப்பாளர்கள், அந்த கட்சி தொண்டர்கள், அந்த கட்சிக்கு செலவு பண்ணுற அமைப்பாளர்கள் அவங்க தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்கள் நம்ம தலைவர்கள் இருக்காங்க, நம்ம தளபதி இருக்காப்புல, இவரோட பேர் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணுற விஷயத்தால் கெட்டு போயிடும். அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1000 பேர் கூடுறீங்க அப்படின்னா தன்னெளிச்சா ஒரு 200 பேர் செயல் வீரர்களாக மாறிடுங்க. டக்குன்னு செயல் வீரர்களாக மாறிங்க. அதுதான் வந்து கட்டமைப்பு அப்படின்வாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, 1000 பேர் கூடுறீங்களா, 200 பேர் நீங்களே வந்து செயல் வீரர்களாக மாறுறீங்க. 10,000 பேர் கூடுறீங்களா, 2,000 பேர் நீங்களே செயல் வீரர்களாக மாறிடுங்க. எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணுங்கள், பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? லேடிஸை தனியாக ஒரு இடத்துல விடுங்க, ஜென்ஸு தனியாக ஒரு இடத்துல உட்காருங்க. ஓகேவா? குழந்தைகள் தான் வச்சாப்பா, குழந்தைங்களாம் வராங்கன்னா அப்படின்ட்டு அந்த மாதிரியான சேஃப் அப்படியே மக்கள் ஆர்வத்தில் அதீத பட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு சேஃபான ஜோனில் வந்து அவங்கள செட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது மக்கள் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்க வாட்டர் சப்ளை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள்.
ப்ராப்பரான ஏர் இருக்கா, மக்கள் இந்த அப்போ அதெல்லாம் நிறையா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ அதெல்லாம் நீங்கள் சொந்தமாக வந்து முன்னெடுத்துகிட்டு வந்து பண்ணிங்கன்னா இந்த அரசியல் சூப்பராக இருக்கும். சரியா? தளபதிக்கான எதிர்கால அரசியல் அருமையாக இருக்குது. இவருக்கு கிடச்சிருக்க இந்த சப்போர்ட்டு யாருக்குமே கிடையாது. நான் வந்து சும்மா வெறுமனே வாயில் சொல்லணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான இல்லை. எனக்கும் ஆள் இருக்குது, எனக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறது தான் நான் வந்து கேட்டுட்டு நான் அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சமூக வலைதளங்களில் கேட்டதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவருக்கு ஆதரவு மிக பெருசாக இருக்குது. ஆனால் அதை உங்களுடைய செயல்பாடுகளால் அதை குறைச்சி விட்றாதீங்க ப்ளீஸ். கண்டம் போனவனா நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவாங்க. சரியா? இப்போ இந்த ராஜாபுரம்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவனுக்குலாம் அறிவு இருக்குமா அறிவு இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கூட்டத்துக்கு வருவேன், சதி நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும், அதுதான் தலைவனுக்கான அழகன். பைத்தியக்காரா, சதினா என்னன்னு தெரியுமா? சதினா உனக்கு தெரியாமல் ஒன்று பண்ணுறது, ரகசியமாக பண்ணுறது பேர் தான் சதி. ரகசியமாக பண்ணுறது எப்படா நம்ம காப்பாற்ற முடியும்? லூசு பயலடா நீ. அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்புக்கு காதில் ஓட்டையை போட்டாங்க. நம்ம என்ன அந்தளவுக்கு டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கிற கண்ட்ரியா? அறிவு வேணாம் உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு விஷயம். உடம்பு வளர்த்தா பார்த்தா மூளை வளரணும். அசால்ட்டாக சொல்கிறேன், அசால்ட்டாக இவங்களாம் அப்படி இப்படி. நீ பெரிய ஒழுங்கா யானைக்கு அவ்வளோ ஒன்று பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தியா? அதுக்கு கரெக்டாக நீ எல்லாமே வாங்கி வச்சுருக்கியா? ஸோ நீயே ஒழுங்குல அப்புறம் நீ எதுக்கு அடுத்தவங்க சொல்லிட்டு இருக்க? ஜிம் பண்ணுறது தான் வந்து ஒரு மனுஷன் வாழ்வியலுக்கான தத்துவமா? ஜிம் படி உடம்பு கட்டமைப்பு வச்சு எல்லாருமே ஆரோக்கியமாக 100 வயசு வரைக்கும் வாழ முடியும்னு உன்னால் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? என்ன பேசுகிற? முதல் நாள் ஜிம் போனோடனே அடுத்த நாள் உனக்கு என்ன 6 பேக் ஆகிருமா? நீ கஷ்டப்படணும்ல. நீ கொஞ்சம் கொஞ்சமாக தானே உன்னுடைய உடம்பை டெவலப் பண்ணுவேன். அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். எடுத்தோடனா டப்புன்னா மசில்ஸ் வராது. ஓகேவா? அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறாங்க, பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களாம் எல்லாமே அதை தானே பண்ணிகிட்ருக்கோம். நான் இங்கே இந்த கல்ஃபில் நான் டிக்டாக் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே டிக்டாக்ல உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணு. சும்மா இஷ்டம் இருக்குன்னா எல்லாமே ஆகாது. எனக்காக சொல்லலை. 2026 இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? நானே தயாராக இருக்கேன்றேன். நானே எவ்வளோ செலவானாலும் ஊருக்கு வந்து ஓட்டு போடுவேன்னு சொல்கிறேன். அப்போ பின்ன எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ மேட்ரு அது இல்லை. நீங்கள் வந்து என்னன்னா ஒருத்தர் அப்படியே டவுன் பண்ணுறதுக்காக நீங்கள் எடுக்கிற ஒரு அரசியல் முன்னெடுப்பு இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. சரியா? இப்போது அங்கே நடந்த அந்த இன்சிடெண்ட்டு அது ஏதோ ஒரு தனியார் இடத்துல போய் தனியாக யாருக்கும் தெரியாத இடத்துல நடக்கலை. அது ஒரு 10-20 பேர் கூடி இருக்கிற ஒரு கூட்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. சரியா? அப்போது தலைவர் வராரு, அங்கே பேசுகிறாரு, இங்கே ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரியுது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி பீப்புள் வந்து விஜய் அவர்கள் சைடு இருக்காங்க. இப்போது இதே வந்து அரசாங்கத்துக்கு திமுக சைடு இருந்திருப்பாங்க. அது எப்போ இருந்திருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு விபத்து, ஒரு அரசாங்கமாக ஒரு விபத்தை எப்படி எதிர்கொள்ளுமோ அப்படி எதிர்கொண்டு எந்த வித அரசியல் உள்குத்தும் இல்லாமல் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சைலண்ட்டாக வந்துட்டு இது ஒரு விபத்து அப்படின்னு அறிவிச்சிட்டு போயிருந்தீங்கன்னா மக்கள் உங்கள் சைடு ஸ்டாண்ட் எடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மேனிப்புலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யூ ஹைஜாக் த கம்ப்ளீட் இஷ்யூ. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு இன்சிடெண்ட்டை ஹைஜாக் பண்ணி உங்களுக்காக பொலிட்டிக்கல் மைலேஜை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுதான் நீங்கள் பண்ண தப்பு. அதனால தான் இன்றைக்கி மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து பீயிங் அஸ் அ ஃபேனாவோ இல்லை ஒரு தொண்டனாவோ இருக்கிறேன்னா நீங்கள் வந்து என் தலைவன் மீது நீங்கள் குற்றம் வரீங்கன்னு தெரியுது எனக்கு நல்லாவே. இவர் மேலே தான் குற்றம், இவர் தாமதமாக வந்ததுனால தான் குற்றம், இவர் இப்படி தான் வந்ததுனால தான் குற்றம்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, அப்போ நான் அதை எதிர்த்து நான் வந்து இல்லை இது இங்கே இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இங்கே கல் எறிகிறாங்க, செருப்பு எறிகிறாங்க, இங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு, கோஷம் விடுது, எதிர்ப்பு கோஷங்கள்லாம் வருது, கலவரக்காரர் மாதிரி யாரும் பூந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு எவிடன்ஸ் நம்ம கலெக்டிவ் பண்ணி அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ச்சி பொது வழியில் போடுறதுல என்ன தப்பு இருக்குது? அப்படி போடுறதே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வதந்தியை பரப்புவரே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்க உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த போஸ்டர் ஓட்டுறனானே அவனுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? போஸ்ட் ஓட்டுனா தப்பு தானே. இன்னும் ஃபைனல் டோலே வரல. ஃபைனல் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கிற ஒரு கால்குலேஷனே வரல. அதுக்கு முன்னாடியே போஸ்ட் அடித்து எதுக்கு என்ன அளவுக்கு ஓட்டணும்? அதுவும் எப்படி மாணவர்கள் அமைப்புங்கிற போர்வையில் போய் ஏன் ஓட்டணும்? அது பெரிய ஃப்ராடு இல்லையா? தவறு இல்லையா? அது ஒரு மாணவர்கள் எழுச்சி ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு தெரியுமா இல்லையா? அப்போது மாணவர்களை தாவேக்கா என்னும் ஒரு இயக்கத்துக்கு எதிராக தூண்டி விடுற இது சமுதாய இது இல்லையா? சமுதாயத்துக்கு களங்கம் விளைவிக்கிற ஒரு இது இல்லையா? இரு தரப்பினருக்கிடையே மோதல் உருவாக்குற ஒரு இது இல்லையா? அப்போ இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? இதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதை நீங்கள் தண்டிக்க மாட்டீங்களா? இது தவறு இல்லையா? இதை எதிர்த்து தண்டித்து இதுக்காக நீங்கள் ஒரு அறிக்கையை விட்டுருக்கீங்களா? அதில் பேர் முதற்கொண்டு சொல்கிறான், யார் சொன்னால் என்ன சொன்னால் அப்படின்ட்டு. அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்றும் எடுக்கலை. அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மக்கள் ஆதரவு வந்து உங்களை வைத்தறிச்சலாகுது.
என் போன்ற நான் பெருசாக இல்லை, நானே சும்மா நார்மலான ஆள் தான். ஆனால் உங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிற கெப்பாசிட்டி எனக்கே இருக்குது. சரியா? அப்போ என்னைய விட இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரே தட்டணும்டா அப்படின்ட்டு அவன் சினிமாக்காரன், அவனுக்கு ஆதரவு தர இவனுங்க அணில் குஞ்சுங்க, இவனுங்க தற்கூறிங்க, இவங்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியாது, இவனுக்கு கோட் பண்ண யாருக்கடா தெரியாது? உங்களுக்கு தெரியுமா? நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, நான் அரசியலில் கற்றுக்கிட்ட, நான் ஆசான நினைக்கிறவர்களில் ஒருவான திரு செந்தில்வேல் அவர்களே தவறானது தானே நிறையா முன்வைக்கிறாரு. அவரே என்ன சொல்கிறாரு, மேடைக்கு எங்கே போனாலும் காலதாமதம் முன் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா திராவிட அரசியல்னால்? அவருக்கு தெரியாதா? எம்ஜிஆருக்காக ஒரு நைட்டு ஃபுல்லாக காத்திருந்த மக்கள் இங்கே இல்லையா? காமராஜருக்காக காத்திருந்த மாணவர்கள் கதையை நம்ம இங்கே படித்தது இல்லையா? ஏன் இதே தமிழர்கிட்ட புகழ்பெற்ற அண்ணாவின் உரை அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்கிற மணியோ மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, அந்த 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 கவிதை, அந்த பேச்சு நடை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? அவர் லேட்டாக வந்தார். அவர் சொன்ன டயத்தில் வர முடியல, டைம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் அவர் அந்த மாதிரி இது பண்ணி மக்களை தூக்கத்திலேருந்து கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கதை இப்போ நம்ம கேட்டது இல்லையா? வரலாறுல இல்லையா? திராவிட கட்சிகள் வரலாறுல இல்லையா? அப்போ லேட்டாக வந்தால் ஒருத்தன் தாமதமாக வந்ததுனால ஒரு இறப்புகள் ஏற்படும் அப்படின்னா இன்றைக்கி திமுக அதிமுக பாதி பேர் தானே இருக்கணும். ஏன்னா அத்தனை வருஷம் பாரம்பரியம் வச்சுருக்கீங்க. அவ்வளோ தலைவர்களும் கரெக்டாக எட்டுக்கு வந்து யாராச்சும் இருக்கா ஹிஸ்ட்ரியில்? ஒரு இதே எம்ஜிஆர்களாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிளான் பர்ஃபெக்ஷன் கிடையாது. புரியுதா இல்லையா? பிளான் இட்ஸ் அ ப்ராக்ரஸ். அந்த ப்ராக்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட எஸ்டிமேஷன் மாறும். ஓகேவா? இப்போ இதிலேருந்து இன்னொரு நிலையில் அடிச்சிருக்குன்னா அங்கே அதோட ஸ்டேஜ் இருக்கும். இப்போது திரு விஜய் அவர்கள் காலதாமதமாக 8 ஏர்போர்ட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன் அவருக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்காதா? அவருக்கு பர்சனலாக அவர் பையனுக்கோ இல்லை அவர் ஒய்ஃபுக்கோ அவர் உறவினர்களுக்கோ அவருக்கோ ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்காதா? ஏன் அவருக்கு எதுவும் லீகல் ப்ராப்ளம் இருக்காதா? ஏதோ ஒரு லீகலாக போய் டாக்குமெண்டேஷனை வெரிஃபை அந்த மாதிரி எதுவும் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் சொன்ன டயத்தில் வரணும், அவ்வளோதான். அதானே? அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி எவன்டா இருக்க முடியும்? ஃப்ளைட்டு டைம் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற ஃப்ளைட்டு, இவ்வளோ ரிஸ்கில் ஓடிக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டுக்கு உத்தரவாதமாக சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண கதையெல்லாம் எனக்கு இருக்குது. நான் இலங்கையிலலாம் நான் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக படுத்திருக்கேன். நான் இலங்கை ஏர்போர்ட்டில் என்ன கதையை ஒரு எதுக்குமே பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. உங்கள் எச்சத்தனமான ஒரு அரசியலை பண்ணுறதுக்கு வேணால் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து வாதிட ஹெல்ப் பண்ணுமே தவிர டு பி உட்காந்து திங்க் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு. ஏன் ஒரு மனுஷனுக்கு சொந்த ப்ராப்ளம் வராதா? அதனால் டிலே ஆகக்கூடாதா? அப்போ தாமதமாக ஒரு 4 மணி நேரம் தாமதமாக வந்தால் 40 உயிர் போகும் என்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிமுக திமுகவில் வந்து பாதி பேர் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் செத்து போயிருக்கணும். அவ்வளோ தாமதமாக தான் வந்திருக்காங்க. இதே நான் என் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வாழ்கிற அதே தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து படித்து வாழ்ந்தேன். எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை பொது வெளியோ இருக்கும்போதோ இத்தனை மணிக்கு கருணாநிதி வருவார்னு சொல்லுவாங்க. அத்தனை மணிக்கெலாம் வந்ததாக சரித்திரமே கிடையாது, என் நினைவிலே கிடையாது. கருணாநிதி அவர்கள் சொன்ன டயத்துக்கு வந்ததா என் நினைவிலே கிடையாது. ஜெயலலிதா சொன்ன டயத்துக்கு வந்ததா என் நினைவிலே கிடையாது. அப்போது யாருமே சொன்ன டயத்துக்கு வந்ததா என் நினைவிலே கிடையாது. ஏன் அது தப்பா? அது அவருடைய தவறா? இல்லை. ஏன் அப்படின்னா அது அவங்க கையிலே டிசைட் பண்ண முடியாது. அது அந்த சூழலை தான் டிசைட் பண்ணும். அந்த சூழ்நிலை வந்து அவர்களை வந்து டிசைட் பண்ணி இந்த டயத்துக்கு போக வைக்குமா போக வைக்காதாங்கிறது அவர் கையில் கிடையாது. திடீர்னு எம்ஜிஆர் வந்துட்டான்னு ஒரு 1000 பேர் கூடுற இடத்துல ஒரு 10 லட்சம் பேர் கூட்டிட்டானா என்ன ஆகும்? 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் எக்ஸ்டன் ஆகும். இந்த பேசிக் புரிதல் கூட உங்களுக்குலாம் இல்லையா? அப்புறம் என்னடா நீங்களாம் 50 வருஷம் அரசியலில் போய் என்ன ஆணியாக பிடிக்கிட்டு இருந்தீங்க? அப்போது ஒன்றும் புரிஞ்சிருக்கும், இல்லைனா நக்கல் மேலே கட்டிக்கிட்டு திடீர்றீங்க. லேட்டாக வராத ஒரு காரணமாக வச்சு முதல்ல அங்கே நடந்தது டீஹைட்ரேஷன் அண்ட் பீப்புள் சஃபகேஷன். ஓகேவா? பீப்புள் சஃபகேஷன் அப்படின்னா மூச்சு திணறல் ஏன் ஏற்படுதுன்னா ஆக்சிஜன் குறைபாடில் ஏற்படுது. ஆக்சிஜன் குறைபாடு ஏன் ஏற்படுதுன்னா அந்த அமைப்பு, ஓகேவா, சுற்றிலும் 2 பக்கத்தும் கட்டடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, நடுவில் தான் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ மக்கள் அதிகமாக அங்கே கூடுறாங்க. அங்கே இவ்வளோ எண்ணிக்கைக்கு மேலே மக்கள் கூடுனா அங்கே சஃபகேஷன் ஏற்படும், பீப்புள் டீஹைட்ரேட் ஆவாங்க, சஃபகேஷன் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல், சரியா, அனுமதித்தது யார்? அப்படியே அனுமதித்து உங்கள் கணக்கே வருவோம்டா, உங்கள் கணக்கே வருவோம். டிலேவே ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, டிலேவே ஆகட்டுமே. அப்புறம் சொல்லி சார் இன்றைக்கி வராங்க, நீங்கள் கொடுத்த டைம் இல்லை, டைம் இஸ் ஓவர், ஸோ த பிளான் வந்து அப்ரூவல் வந்து கேன்சல் பண்ணப்படுது. இதுவே வந்து விதிமுறைகளை மீறினா அப்போவே வந்து அந்த இது நிப்பாட்டப்படும் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ டைம் டிலே ஆகிறது ஒரு விதிமுறை மீறல் தானே. அப்போயே அந்த கூட்டத்தை கலைச்சிருக்க வேண்டியதானே, ஏன் கலைக்கல?
விதிமுறை மீறல் அப்படின்னா, விதிமுறை மீறல்னா என்ன? சொன்ன டயத்தில் கரெக்டாக வரணும், செய்யணும் அப்படிங்கிறது விதி தானே. அப்போது அந்த டயத்தில் அவர் சரியாக வரலை, அவர் வந்து பங்கு பெறலை, அந்த இவ்வளோ நேரம் டிலே ஆகுது அப்படின்னா யார்கிட்ட சொல்லிடுங்க, எப்போ சார் கலைச்சிருங்க, அவ்வளோதான், மக்களே போங்க, அவ்வளோதான், இனிமேல் இங்கே எதுவும் நடக்காதுன்னு கலைச்சி விட வேண்டியது தானே. அப்போ அதுவும் உங்கள் பொறுப்பு தானே. ஒன்றும் புரிஞ்சுக்குங்க. நான் 4 செவத்துக்குள்ள நானுக்கிட்டு சாகணும் நானே முடிவு பண்ணாலும் என்னை காப்பாற்றுறது தான் அரசோட கடமை. அதுதான் அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அரசாங்கத்துக்கு மேலே வச்சிருக்கு. அதனால தான் இந்தியாவில் சூசைட் அப்படிங்கிறது க்ரைம். புரியுதா? சும்மா ஏனா தானான்ட்டு வாயில் வச்சுக்கிட்டு வடை சுடுற மாதிரி உக்காந்துக்கிட்டு இவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது அணில் குஞ்சுங்க, இவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது அரசியல் பற்றி, இவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுது அரசியல் அமைப்பு சட்டம் பற்றி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதுங்க. முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு சமமான ஒரு எதிரி கூட்டம் இருக்குது, ஆனால் அது இளைஞர் கூட்டமாக இருக்குது. அப்போ அவர்களுக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. அப்போது நம்ம அரசியல் புரிதலோடு நம்ம எப்படி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி சிந்திங்க. உங்களை ஒர்க் பண்ண உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகுங்க. எங்களை நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம், சரியா? உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகிக்கிங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் அப்டேட் ஆகுங்க ஃபஸ்ட்டு, சரியா? உங்களுக்குள்ளே நீங்கள் அப்டேட் ஆகுங்க. நீங்கள் 50-60 வயசில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க டிஎம்கேல, சரியா? தாவைக்கால இருக்கிறவங்களாம் 20 வயசு 18 வயசு 30 வயசு 40 வயசு இப்போ என்ன மாதிரி ஆளுங்களாம் இருப்பாங்க. எங்களுக்கு தான் எல்லா டெக்னாலஜியும் தெரியும், சரியா? டிஎம்கேல வந்து பழைய ஆளுகளாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் அதை டெவலப் பண்ண பாருங்கள். உங்களை நோக்கி இளைஞர்கள் வருவதற்கான வேலையை செய்ய பாருங்கள். சும்மா இவன் வந்து சினிமாக்காரன், இவன் வந்து அணில் குஞ்சுங்க, சரி நாளைக்கு உங்களை நோக்கி வருகிறவர்களும் அணில் குஞ்சுகள் தானே. இப்போ இந்த அணில் குஞ்சில் உங்களை நோக்கி இழுக்கணும்னா உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இலை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். சும்மா உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல அரசியல். ஸோ திராவிட இயக்கமாக இருந்து கட்சியாக மாறின திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சி என்றால் தளபதி மக்கள் இயக்கம் என்று செயல்பட்டு வந்த வெற்றி கழகம் என்னும் கட்சியாக மாறியதும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக. அப்போது 2012 வந்த ஒரு நடிகர் உங்களுக்கு தலைவர், வருங்கால தலைவர், துணை முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா 1984 நடிக்க வந்த ஒரு நடிகரை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? அவர் இப்போவும் கடைசி படம் நடிச்சு அவர் வந்து எங்கள்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார், நான் கடைசியாக இந்த படம் நடிக்கிறேன், முடிஞ்சு. அந்த படமும் நடித்து முடிச்சுட்டாப்புல. இனி மக்களை நோக்கி வரணும், மக்கள்கிட்ட போய் பழகணும், மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் அவர் செயல்பட்டு இருக்கார். அப்போது தான் வேலையவே விட்டுட்டு வர்றாப்புல வந்துட்டாப்புல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதே வேலையை சொல்லி காட்டி அடையாளப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் செய்கிறது ஒரு அடையாள அரசியல். அடையாள அரசியலை செஞ்சுக்கிட்டு நீங்களாம் சமூக நீதி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? ஒரு அடையாள அரசியலை பற்றி பேசிட்டு அடையாள அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குலாம் சமூக நீதி பற்றி பேச சல்லி பைசாக்கு தகுதி இருக்கா?